Hello students, இப்போ நம்ம பார்க்க போற lesson Vedic culture in North India and Megalithic culture in South India. இந்த lesson 6th standard social term 2ல first unit கொடுத்திருக்காங்க. historyல first unit. Vedic culture in North India and Megalithic culture in South India lesson ஓட book back one more question and answers தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். First choose the correct answer. First question. Aryans first settled in dash region. Options are A. Punjab, B. Middle Gangetic, C. Kashmir, D. Northeast. Correct answer is option A. Punjab. இந்தியாவில் வந்துட்டு இண்டோ சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரியன்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவை நோக்கி மைக்ரேட் ஆகி வந்தாங்க. நிறையா மைக்ரேஷன் மூலயமா வந்துட்டு ஹிந்து குஷ் மவுண்டெயினில் இருக்கிற கைபர் பாஸ் வழியாக வந்துட்டு இந்தியாவை வந்து அடைஞ்சாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு அவங்க செட்டில் ஆன ரீஜன் வந்துட்டு பஞ்சாப். செகண்ட் கொஸ்டின், ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சைனா, பி நார்த் ஏஷியா, சி சென்ட்ரல் ஏஷியா, டி யூரோப். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சென்ட்ரல் ஏஷியா. ஆரியன்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவை நோக்கி மைக்ரேட் ஆகி இடம்பெயர்ந்து வந்தாங்க. ஹிந்து குஷ் மலை வழியாக கைபர் பாஸ் வழியாக வந்துட்டு அவங்க இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. Third question, our national motto Satyameva Jayate is taken from dash. Options are A. Brahmana, B. Veda, C. Aranyaka, D. Upanishad. Correct answer is option D. Upanishad. நம்ம இந்தியன் நேஷனலோட மோட்டோன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிற சத்தியமேவ ஜெயத்தை வந்துட்டு எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் உபனிஷத் அப்படின்றதுலேருந்து. உபனிஷத் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஹிந்துயிசத்தோட ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு. உபனிஷத் அப்படின்றது ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற ஒரு மோட்டோ. Fourth question, what was the ratio of land revenue collected during Vedic age? Options are A 1/3, B 1/6, C 1/8, D 1/9. Correct answer is option B 1/6. வேதிக் ஏஜில் வந்துட்டு லேண்ட் டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆடு மாடு மேய்த்தல் மூலமாகவோ இல்லை அக்ரிகல்ச்சர் மூலயமாவோ வர காசுலேருந்து 1/6 காசை வந்துட்டு அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்க்கு கொடுத்துடணும், வரி கட்டிடணும். அவங்க 1/6. இப்போ 60 ரூபா அவங்களுக்கு கிடச்சுன்னா அதில் 10 ரூபாவை வந்துட்டு அவங்க வரி செலுத்திடணும் கவர்மெண்ட்டுக்கு. எந்த மாதிரி வரி கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்கன்னா 1/6. நெக்ஸ்ட், மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். First question, assertion the Vedic age is evidenced by good number of text and adequate amount of material evidences. Reason, Shrutis comprise the Vedas, Brahmanas, Aranyakas and the Upanishads. இதில் வந்து பார்த்தோன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் ஏ, அதாவது அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதிக் ஏஜில் வந்துட்டு ஸ்ருதின்ற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ருதி அப்படின்றது என்னென்னா வந்துட்டு, ஸ்ருதிஸ்னா என்னென்னா அங்கே வந்து ரிட்டன் ஃபார்மில் எதுவுமே இருக்காது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க ரிலீஜியஸ் தாட்ஸ் எல்லாமே ஓரலாக டிக்டேட் பண்ணி அது மூலயமா தான் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்களே தவிர ரிட்டன் ஃபார்மில் வந்துட்டு எந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுமே அந்த பீரியடில் இல்லை. அதை தான் ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிக் ஏஜில் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் வந்துட்டு எவிடென்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்ருதிஸ் அப்படின்னா என்னென்னா ஓரலாக வந்துட்டு டிக்டேட் பண்ணி அந்த ரிலீஜியஸை வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். ரிட்டன் ஃபார்மில் எதுவுமே இருக்காது. ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. Second question, statement 1. Periplus mentions the steel imported into Rome from Peninsular India was subjected to duty in the port of Alexandria. Statement 2. Evidences for iron smelting has come to light at Payampalli. Option C is correct answer. Both the statements are correct. Third question, which of the following statement is not correct in the Vedic society? Options are A widow could remarry. Option B, child marriage was in practice. Option C, father's property was inherited by his son. Option D, sati was unknown. Correct answer is option B, child marriage was in practice. Vedic societyல வந்துட்டு child marriage practiceல இருந்தது அப்படின்றது வந்துட்டு ஒரு false statement. Next, fill in the blanks. First question,
Vedic culture was dash in nature. Correct answer is kinship in nature. வேதிக் கல்ச்சர் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே வந்துட்டு சொந்தங்கள் தான் வந்துட்டு எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் வேதிக் கல்ச்சர் வந்துட்டு கின்ஷிப் இன் நேச்சர். செகண்ட் கொஸ்டின், dash was a tax collected from the people in Vedic period. Correct answer is Bali. வேதிக் பீரியடில் கலெக்ட் பண்ணப்பட்ட டேக்ஸ் பேர் என்னென்னா பாலி. பாலி டேக்ஸ் வந்துட்டு என்னென்னா ஒரு பர்சனுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து 1/6 பங்கு வருமானத்தை வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிடணும். 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் 10 ரூபாவை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துடணும். அதுதான் பாலி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, dash system is an ancient learning method. Correct answer is Gurukula. ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்துட்டு குருகுலா மெத்தட் தான் வந்துட்டு லேர்னிங் மெத்தடாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குருகுலம்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போவாங்க. அங்கே குரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே போய் தங்கி தான் படிக்கணும். Fourth question, Adichanallur is in dash district. Correct answer is Thuthukudi district. Next, true or false first question. The Roman artifacts found at various sites provide evidence of Indo-Roman trade relations. Correct answer is true. Roman artifacts வந்துட்டு இந்தியாவில் நிறைய கிடைக்கிறத வச்சு இந்தியனுக்கும் ரோமன்ஸ்க்கும் வந்துட்டு ட்ரேட் ரிலேஷன் இருந்தது அப்படின்றது வந்துட்டு நமக்கு ப்ரூவ் ஆகுது. செகண்ட் கொஸ்டின், a hero stone is a memorial stone raised in remembrance of the honorable death of a hero. Correct answer is true. அதாவது போரில் இந்த மாதிரி ஏதாச்சும் போராட்டத்தில் இறக்குறவங்களோட உருவத்தை வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஒரு ஹீரோ ஸ்டோன் நட்டு வைப்பாங்க. அது வந்துட்டு அந்த ஹீரோக்கு உண்டான ஒரு ஞாபக சின்னமாக அந்த ஸ்டோனை வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின், த ஆர்மி சீஃப் வாஸ் கால்ட் கிராமணி. திஸ் இஸ் ஃபால்ஸ். ஒரு கிராமத்தை வந்துட்டு கிராமத்தோட தலைவரை தான் வந்துட்டு கிராமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்மி சீஃப் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸு. ஆர்மி சீஃபை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சேனனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிராமணிங்கிறது கிராமத்தோட ஹெட் பேர் தான் கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், த பிளாக் அண்ட் ரெட் வேர் pottery became the characteristic of the megalithic period. This is true. Black and red color pottery தான் வந்துட்டு megalithic period characteristics சொல்றாங்க. This is true statement. Fifth question, evidence for iron smelting has come to light at Payampalli. This is also true. பையம்பள்ளியில தான் வந்துட்டு அயன் ஸ்மெல்டிங்கோட எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் ஸ்மெல்டிங் அப்படின்னா என்னென்னா இரும்பை உருக்கிறது தான் வந்துட்டு அயன் ஸ்மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பை உருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு பையம்பள்ளியில் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்சர் கிரேட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் 2 இதிகாசாஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதம். ராமாயணம் அண்ட் மகாபாரதம் வந்துட்டு இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், vertical monolithic pillar planted in memory of dead is called dash. கரெக்ட் ஆன்சர் இஸ் மென்ஹிர். இறந்தவங்களோட ஞாபகமாக நடப்படுற vertical monolithic pillar என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, name the ancient town in Sivagangai district dating to Sangam age. Correct answer is Keezhadi. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சங்கம் ஏஜ்ல அறியப்பட்ட ஏன்ஷியன்ட் டவுன் எதுன்னு கேட்டால் கீழடி. இப்போ கீழடியில் வந்துட்டு நிறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சங்கம் ஏஜில் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள்லாம் இப்போ அங்கேருந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஃபோர்த் கொஸ்டின், நேம் எனி 2 iron age sites in தமிழ்நாடு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆதிச்சநல்லூர் அண்ட் பையம்பள்ளி. அயன் ஏஜில் இருந்த 2 சைட்ஸ் எதுன்னு கேட்டால் வந்துட்டு ஆதிச்சநல்லூர் அண்ட் பையம்பள்ளி. Fifth question, what method of agriculture was practiced by early Aryans? Correct answer is slash and burn. Aryans வந்துட்டு எந்த மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு லேண்டில் இருக்கிற ட்ரீஸையும் பிளான்ட்ஸையும் கட் பண்ணி எரிச்சிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி எரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அங்கே கல்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கல்டிவேஷனுக்காக புது இடத்த நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 large cities emerged during Vedic period. கரெக்ட் ஆன்சர் இஸ் அயோத்தியா அண்ட் இந்திரபிரஸ்தா. வேதிக் பீரியட்ல வந்துட்டு பெரிய சிட்டிஸ் எந்த 2 பெரிய சிட்டிஸ் எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் அயோத்தியா அண்ட் இந்திரபிரஸ்தா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.